ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை தொடர்ந்து வந்த அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 அதை பற்றி பார்ப்போம். அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 இந்த ஆக்ட் எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுற ஒரு காரணத்துக்காக வந்த ஒரு ஆக்ட் தான். இந்த ஆக்ட்டுக்கு சொல்லப்போனால் 2 பேர் கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிக்ளரேட்டரி ஆக்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல எதுக்கு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஆக்ட் எதுக்கு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா, கவர்னர் ஜென்ரல் ப்ளஸ் 4 பேர் அவங்க சேர்ந்து எழுதுகிற லாஸ் இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும்னு. பட் இந்த லால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா, ரெகுலேட்டிங் ஆக்டோட டிஸ்அட்வான்டேஜாக கவர்னர் ஜென்ரலும் 4 பேரும் கொண்டு வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் கிட்ட இவங்க சப்மிட் பண்ணுவாங்களா இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து வாங்கிட்டு போகுமான்னு ஒரு ஈகோ கிளாஷ் வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னு பேசணும் இல்லைங்களா. இந்த இடத்துல அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்பாங்க. சால்வ் பண்ணி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது இதை டிக்ளரேட்டரி ஆக்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை டிக்ளரேட்டரி ஆக்ட்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க கவர்னர் ஜெனரலோட பவர்ஸ் என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 டிக்ளரேட்டரி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பிட்ஸ் இண்டியா ஆக்டை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஆக்டும் கூட. ஏன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் இருந்த நிறைய டிஸ்அட்வான்டேஜை சால்வ் பண்ண ஒரு ஆக்ட் தான் பிட்ஸ் இண்டியா ஆக்ட். இந்த ஆக்டுக்கு எதுக்கு பிட்ஸ் இண்டியா ஆக்ட்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் வில்லியம் பிட்ஸ் அவர் தான் இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அதனால இந்த ஆக்ட் பேர் பிட்ஸ் இண்டியா ஆக்ட் ஆஃப் 1784. இந்த ஆக்டை எது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் மொத்தம் சேர்ந்து இவங்க 5 பேர். இவங்க மெஜாரிட்டியில் 5 பேரில் 3 பேர் எடுக்கிற டிசிஷன் ஓகேவா இருந்ததுன்னா அந்த லாவோ இல்லை அந்த ரூலோ இல்லை ரெகுலேஷனோ பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேரன் ஹேஸ்டிங்ஸ் அவங்கள சரியாக வரவேற்காதனால அந்த 4 பேருக்கும் வேரன் ஹேஸ்டிங்ஸ் மேலே ஒரு மன கஷ்டம் இருந்ததுனால வேரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன லா கொண்டு வந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இவங்க வந்து ஆப்போசிட்டாகவே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பேசணும். இந்த பிட்ஸ் இண்டியா ஆக்ட் ஆஃப் 1784 அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் 4ன்னு இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் 3 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாக மாற்றிட்டாங்க. அப்படின்னா கவுன்சிலிருந்து ஒருத்தரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பேர். இப்போ தான் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், சரி மொத்தம் 4 பேர் இருந்தால் மெஜாரிட்டிங்கிறது எப்படி வரும்? 5 பேர் இருந்தால் 3 பேர் ஓட் பண்ணுறது மெஜாரிட்டின்னு சொல்லலாம், 4 பேர் இருந்தால் எப்படி நீங்கள் மெஜாரிட்டி சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கேஸ்டிங் ஓட் கொடுத்துருப்பாங்க. கேஸ்டிங் ஓட்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போது 1:3 இருக்குது. அதாவது இப்போ கவர்னர் ஜெனரல் ஒரு பக்கமும் அந்த 3 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸும் ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒரு லாவை சப்போர்ட் பண்ணுறாரு, மற்ற 3 பேர் எதிர்க்கிறாங்கன்னா அந்த லா பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆகிடும். இதே 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கூட இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 2:2 வந்துருச்சுன்னா இப்போ என்ன நடக்கும்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கேஸ்டிங் ஓட் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கூட எக்ஸ்ட்ரா ஓட் இருக்கிறதுனால அவர் இருக்க சைடு அந்த லாவை பாஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க, இல்லை அவர் வேணான்னு சொன்னாங்கன்னா போயிடும். ஸோ அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் கிடைக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு. ஸோ இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒரு 3 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் இவருக்கு ஃபேவராக இருந்தால் போதும், அந்த லாவை பாஸ் பண்ணலாம். ரெண்டாவது 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், இந்த பிட்ஸ் இண்டியா ஆக்ட், இந்த நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் நடந்திருக்கும். அதில் ஹெவி லாஸஸ் வந்திருக்கும். யாருக்குன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஸோ அவங்களுக்கு காசு தேவைப்பட்டிருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திரும்ப ஒரு 1 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை பிரிட்டிஷ் க்ரௌன் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ திரும்ப காசு கேட்கும்போது அவங்களுக்கு திரும்பவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கை குறையுது. ஸோ அடுத்து 3வது வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க மேலே நம்பிக்கை குறைஞ்சதும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க புதுசாக ஒரு கவர்மெண்ட் பாடி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதோட பேர் தான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். புதுசாக ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஒரு கவர்மெண்ட் பாடி. ரெண்டாவது அதில் 6 பேர் இருப்பாங்க. இந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கேபினெட் மெம்பர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்க கேபினெட்டில் இருக்க 2 பேர் அந்த போர்டில் இருப்பாங்க. அண்ட் 3வது இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து லண்டனில் இருக்கும். லண்டன்லேருந்து இந்தியாவில் இருக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பேசணும் இல்லைங்களா, பெங்கால் கீழே மெட்ராஸும் பாம்பேவும் இருப்பாங்க. அதுக்கும் கிளியரான கிளாரிட்டி இருந்திருக்காது. ஸோ ஒரு கிளியரான கிளாரிட்டி இல்லாதனால வேரன் ஹேஸ்டிங்ஸோட பர்மிஷனே இல்லாமல் பாம்பே கவர்னர் வந்து ஆங்கிலோ மராத்தா வார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம பேசணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஆக்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பெங்கால் கீழே பாம்பேவும் மெட்ராஸும் இருப்பாங்க. பட் என்னென்ன விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமசி, அதர் டிப்ளமசினா ஃபாரின் அஃபேர்ஸ், அண்ட் ரெண்டாவது வார்னா
பெங்கால் கவர்னரோட பெர்மிஷன் இல்லாமல் பாம்பே கவர்னரும் மெட்ராஸ் கவர்னரும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பர்மிஷன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. 3வது ரெவன்யூ. இந்த 3த்துக்கும் பாம்பே அண்ட் மெட்ராஸ் சப்பார்டினேட்டாக இருப்பாங்க. மற்றபடி பாம்பே அண்ட் மெட்ராஸ் அவங்களோட இன்டர்னல் அட்டானமி ஃபுல்லாகவே அவங்க கிட்ட இருக்குது. அண்ட் கடைசி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவிஷன் ஃபார் ரீகால் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. எப்போ நினச்சாலும் கம்பெனியோட எந்த அஃபிஷியலையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது இங்கிலாண்டில் இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்போ நினச்சாலும் யாரை வேணாலும் அவங்களால ரீகால் பண்ணிக்க முடியும், திரும்ப வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் அப்பாயின்ட் பண்ண முடியும்.